ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் சாலையில் குறும்பாளையத்திலிருந்து காலப்பட்டி வழியாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். குறும்பாளையத்துலேருந்து லெஃப்ட்டு திரும்பி மறுபடியும் ரைட்டு திரும்பினோம்னா காலப்பட்டி வழியாக ஏர்போர்ட் போயிடலாம். ரைட்டு திரும்பாமல் நேராக ஒரு வழி போச்சு பாருங்கள், பெட்ரோல் பங்க் ஒட்டின மாதிரி. அதில் போனோம்னா ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பெத்தநாயக்கன்பாளையம், கள்ளிப்பாளையம், அப்படியே நேராக போயிட்டு செரையாம்பாளையம் கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம காலப்பட்டி வழியாக ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். நம்ம குறும்பாளையத்துலேருந்து திரும்புகிறப்பே பஸ்ஸு நின்றுருந்துச்சு, 10B அப்படிங்கிற பஸ்ஸு. ஏர்போர்ட்லேருந்து காலப்பட்டி வழியாக குறும்பாளையம் வர பஸ்ஸாக இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காலப்பட்டி வரைக்கும் தான் பஸ் இருக்கும். காலப்பட்டியிலேருந்து குறும்பாளையம் வரக்கு இப்போ தான் பேருந்துகள் விட்ருக்காங்க போல். இந்த பஸ் டைமிங்ஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். குறும்பாளையத்துலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். குறும்பாளையத்துலேருந்து காலப்பட்டி வழியாக ஏர்போர்ட் போகிற சாலை பார்த்திங்கன்னா இருவழி சாலைகளாக தான் இருக்கும். நம்ம இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு இந்த சாலையில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம இந்த சாலையில் பயணம் செய்யும் போதே பார்த்திங்கன்னா வாகனங்கள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாலையும் கோயம்புத்தூரோட ஒரு மிக முக்கியமான சாலையாக மாறிட்டு வருது. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்போம். சத்தியமங்கலம் சாலையில் காப்பிக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்து குறும்பாளையம் தாண்டி கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் சாலை விரிவாக்க பணிகள் நடந்துகிட்ருக்கு. சத்தியமங்கலத்திலேருந்து அன்னூர் வழியாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரணும்னா இந்த சாலை தான் மிக முக்கியமான சாலை. இது மட்டும் இல்லாமல் ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக சத்திய சாலை வந்துட்டு குறும்பாளையத்துலேருந்து ஏர்போர்ட் போகிறக்காக இந்த சாலையை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே போயிட்டு வந்தால் டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு இந்த சாலை தான் மிக முக்கியமான சாலையாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக குறும்பாளையத்துக்கு அடுத்ததாக காப்பிக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்து விளாங்குறிச்சி வழியாகவும் போகலாம். அங்கே இப்போ தண்ணீர் பந்தெல்லாம் தாண்டி ஹோப் காலேஜில் மேம்பாலம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதை தாண்டினா அப்படின்னா சாரணம்பட்டியிலேருந்து வரணும்னா அடுத்ததாக பீலமேடு போயிட்டு தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரணும். இதுதான் ஒரு ஷார்ட் ரூட்டு. குறும்பாளையத்துலேருந்து காலப்பட்டி வழியாக ஏர்போர்ட் போகிற சாலை பார்த்திங்கன்னா 8.6 கிலோமீட்ரு. 2019 இந்த சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான திட்டத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் கொண்டு வந்தாங்க. ஒரு சில காரணங்களால் அந்த திட்டம் கைவிடப்பட்டு மீண்டும் இந்த சாலையை விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டுருக்கப்பே பார்க்கலாம் எத்தனை வாகனங்கள் போயிட்டுருக்குன்னு. ஒரு 2-வே ரோடு தான். நம்ம இப்போ எஸ்விபி டெக் பார்க் அங்கே வந்தாச்சு. இந்த ஐடி பார்க் நம்ம பார்த்துருப்போம். கோயம்புத்தூரில் இருக்கிற ஐடி பார்க்கில் நம்ம ஒரு வீடியோவை போட்டிருப்போம். அப்போ இந்த எஸ்விபி டெக் பார்க் பார்த்துருப்போம். நாளுக்கு நாள் வாகனங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சாலை விரிவாக்கங்களும் தேவைப்படுது. வரும் நாட்களில் இந்த சாலையும் விரிவாக்கம் செய்யப்படும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம எஸ்விபி டெக் பார்க்கு தாண்டி ரைட்டில் திரும்பினோம் அப்படின்னா எஸ்என்எஸ் காலேஜ் பக்கம் போயிடலாம். காலப்பட்டி ஜங்ஷன்லேயும் டிராஃபிக் ஆயிடுது, அதே மாதிரி நேர்நகர் ஜங்ஷன்லேயும் டிராஃபிக் ஆயிடுது. இப்போது காலப்பட்டி ஜங்ஷனில் ரவுண்டானா அமைச்சிருக்கறனால கொஞ்சம் டிராஃபிக்லாம் கம்மியாகி நம்ம கிராஸ் பண்ணி போய்க்கிற மாதிரி இருக்குது. நம்ம 2 வீலரில் தான் போயிட்டுருக்குறோம். நம்மளால் ஓவர்டேக் பண்ணியே போக முடியல. எதிர் திசையிலையும் வாகனங்கள் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. அதனால் காரில் வரவங்க, ஏர்போர்ட்டில் வரவங்களாம் டிராஃபிக்கை பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு 6 மணிக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி காலையில் டைம்லேயும் இதே மாதிரி தான் டிராஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம காலப்பட்டிக்கிட்ட வந்தாச்சு. காலப்பட்டி ஜங்ஷன் ரைட் சைடில் போனோம்னா விளாங்குறிச்சி போயிடலாம். லெஃப்ட் சைடில் போனோம்னா வெள்ளானப்பட்டி, செரையாம்பாளையம் அந்த பக்கம் போயிடலாம். நம்ம நேராக போனோம்னா ஏர்போர்ட்டு தான். நம்ம நேராக தான் போக போகிறோம். இங்கே காலப்பட்டியிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்காக ஷேர் ஆட்டோ வசதிகள்லாம் இருக்குது. பேருந்து வசதிகளும் இருக்குது. பேருந்துகள் டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காட்டிருக்கு. ஷேர் ஆட்டோ அடிக்கடி இருக்குது. நான் காலேஜ் போகிறவங்களாம் நிறையா ஷேர் ஆட்டோ தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ஜிபி காலேஜ் இருக்குது நம்ம போகிற வழியில். இப்போ தான் நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேருந்து போயிட்டுருக்க பாருங்கள். நம்ம ஏர்போர்ட் போகிற வரைக்குமே சாலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். 8.6 கிலோமீட்ரு.
நம்ம நேராக போனோம்னா அவினாசி ரோடு தான் கனெக்ட் ஆகும். நம்ம சத்தியமங்கலம் சாலையில் குறும்பாளையத்துலேருந்து காலப்பட்டி தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம வரப்போயே பார்த்திங்கன்னா சாலைகளில் இருபுறமும் வீடுகள்லாம் எதுவும் அதிகமாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. இனி நேர்நகர் தாண்டினோன்னு தான் கொஞ்சம் கடைகள் வீடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம என்ஜிபி காலேஜுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ என்ஜிபி காலேஜ் தாண்டி போயிட்டுருக்கோம். என்ஜிபி காலேஜ் தாண்டி கொஞ்சம் தூரம் கம்பெனிகள்லாம் அதிகமாக இருக்கும். என்ஜிபி காலேஜ் முன்னாடியும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் இருக்குது, அங்கேயும் கம்பெனிகள்லாம் இருக்குது. நம்ம போயிட்டுருக்கவே பாருங்கள், நம்மளால் வேகமாகவே போக முடியல. நமக்கு ஆப்போசிட்லேயும் வாகனங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு, நமக்கு முன்னாடியும் அதிகமாக வாகனங்கள் போயிட்டே இருக்காங்க. நம்ம இப்போ நேருநகர் ஜங்ஷன்கிட்ட வந்தாச்சு. டிராஃபிக்காக இருக்கா என்னன்னு தெரில. இந்த இடத்துல ரவுண்டான அமைச்சாங்கன்னா பரவாயில்ல. நான் பீக் டைம்லலாம் இங்கே டிராஃபிக் ஆகுது, ஆனால் இங்கே ரவுண்டானாக அமைக்க முடியுமா என்னன்னு தெரில. சிறிய இடமா தான் இருக்கும். இப்போ நம்ம வர டைமு போக்குவரத்து நெரிசல் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நேருநகர் ஜங்ஷன்லேருந்து ரைட்டு போனோம்னா பாலாஜி நகர் ஃபேஸ் 2, சேரன் மாநகர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போய்க்கலாம். லெஃப்ட் சைடில் போனோம்னா வீரியம்பாளையம், அதை தாண்டினோம்னா தொட்டிப்பாளையம் பிரிவு, அவினாஷ் சாலையில் தொட்டிப்பாளையம் பிரிவுலேருந்து வர சாலையில் கனெக்ட் பண்ணிவிட்டு வெள்ளானப்பட்டி சரையாம்பாளையம் பக்கம் போயிடலாம். நேராக போனோம்னா ஏர்போர்ட். இன்றைக்கி கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் கம்மியாக தான் இருக்குது. கார் கொஞ்சம் முன்னாடி போனாங்கன்னா போயிடலாம். டிராஃபிக் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பகுதியில் சாலை கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும், கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான், அவினாசி ரோடு டச் பண்ணிடலாம். நம்ம குறும்பாளையத்துலேருந்தே வர வழியை பார்த்துருப்போம். இந்த சாலையில் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாலை விரிவாக்கம் வேலைகள் ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம சேனலில் வீடியோ போடலாம். கோயம்புத்தூர்லேருந்து அன்னூர் போகிறதுக்காகவும் மேட்டுப்பாளையம் போகிறதுக்காகவும் ஊட்டி போகிறதுக்காகலாம் இந்த வழியை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரப்பே போர்டு வச்சுருப்பாங்க, அன்னூர் போகிறதுக்காக எத்தனை கிலோமீட்ரு, ஊட்டி போகிறதுக்காக எத்தனை கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து மேட்டுப்பாளையம் அன்னூர் போகிறதுக்காக நம்ம வந்த வழியிலே வரலாம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து காலப்பட்டி தாண்டி குறும்பாளையம் போயிட்டு சத்தியமங்கலம் சாலை கனெக்ட் பண்ணிக்கலாம். சத்தியமங்கலம் சாலையிலேருந்து கோயில்பாளையம் போயிட்டு அங்கேருந்து காரமடா போயிட்டு மேட்டுப்பாளையம் போகலாம். அப்படி இல்லாட்டி அன்னூர் போயிட்டு அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு நம்ம ஊட்டி போகலாம். நம்ம இப்போ அவினாசி சாலைக்கிட்ட வந்தாச்சு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கம் வந்தாச்சு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.